வணக்கம். சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு டாக்டர் குருநாகராஜன் அவர்களின் இனிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சனியின் அருள் யாருக்கு இருக்குது அப்படின்னா எந்த ராசிக்காரங்களுக்கு இருக்குது, இல்லை எந்த லக்னக்காரங்களுக்கு இருக்குது. இங்கே ராசி லக்னம் ரெண்டுமே ஒன்று தான், மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வருஷம் உண்மையிலே சனியோட அருள் யாருக்கு இருக்குது, என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆள் ரிஷப ராசிக்காரங்க. இவங்களுக்கு தான் சனியோட முழு அருள் இப்போ இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ல் இருந்துக்கிட்டு அவங்க நினைச்சதை பூரா சாதிக்க வைக்கிறாரு. அதோட பார்வை அதாவது 7ஆம் பார்வையாக இந்த ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இதற்கு முன்னால் குழந்தை பாக்கியம் இல்லை, நீண்ட காலமாக கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இவங்களோட அதாவது புத்திசாலித்தனம்லாம் சில சமயம் மங்கி போயிருக்கும். அதெல்லாமே இப்போ இந்த காலத்தில் தானாக பெருகிடும். அறிவு சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டம் வரும், கேளிக்கைகளில் நாட்டம் வரும். இந்த இன்ப சுற்றுலா போகிறாங்க பாருங்க, அது பூராமே இப்போ நிறைவேறும். நான் இந்த நாட்டுக்கு போகணும், தாய்லாந்து போகணும், ஜெர்மன் போகணும் அப்படின்னு ரொம்ப பேர் முடிவெடுத்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் சரியான காலம், பயணம் போகிறதுக்கு காலம், வெளிநாட்டு பயணம் இருக்கும். அப்புறம் சில சமயம் இந்த லாட்ரி டிக்கெட்டு இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலத்தில் அவங்களுக்கு லாட்ரிலாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு. அப்போ இந்த 2026 இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சனியோட அருள் முழுசாக இருக்குன்னு அர்த்தம். அதோடு சேர்த்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? ஏற்கனவே திருமணமானவங்க இருக்காங்கன்னா மனைவி வழி சொத்துக்கள் இந்த வருஷம் கிடைக்கும். அவங்களுக்கு ஏதாவது டிஸ்பியூட் இருந்தால் அந்த டிஸ்பியூட்லாம் ரெடியாகி இவங்க விரும்பக்கூடிய அளவில் இவங்க நினச்ச சொத்தேவும் நினச்ச பகுதியே இவங்களுக்கு கிடைக்கும், இவங்க மனைவிக்கு மூலமாக. ஸோ அதன் மூலமாக இந்த கணவரோட இல்லாட்டி இந்த மனைவியோட பிஸ்னஸ்ஸு மற்ற விஷயங்கள்லாம் டெவலப் பண்ணிக்கலாம், தன்னோட கடன் இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அடைச்சிக்கலாம். அப்போ இந்த வருஷம் ரிஷபராசிக்காரர்கள் உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ துளாராசிக்காரங்களுக்கு ஒரு சனி 6ல் நிற்கிறார். 6ஆம் இடத்து சனி அது ஒரு சகாய சனின்னு சொல்லுவோம். இந்த 11ஆம் இடத்து சனியை லாப சனின்னு சொல்லுவாங்க. ஆக சகாயம் செய்யக்கூடிய நிலைமையில் அந்த சனி இருக்கிறதுனால துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அது பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் நினைக்கிறோம் அது பூராமே நடக்கும். எப்படிலாம் இருக்கும், எது சார்ந்துலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்து கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. இந்த துளாராசிக்காரர்களோட கணவனோ துளாராசிக்கார மனைவியோ கொஞ்சம் பிரிஞ்சு போயிருப்பாங்க. இல்லைன்னா ஒரே வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள தாம்பத்திய உறவு இது மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லபடியாக போகாது. இப்போ இது சரியான காலம் அவங்கள தாஜா பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் உங்களோட மனைவியவோ இல்லை கணவனையோ நீங்கள் தாஜா பண்ணினீங்கன்னா, அவங்க மனசுப்படி நாங்கள் நடந்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணினீங்கன்னா உங்களோட தாம்பத்திய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயம் சில அதாவது வீடு வாங்குறது, கார் வாங்குறது இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் தயக்கம் காட்டிக்கிட்டு இருப்பீங்க. வாங்கலாமா வேணாமா, நிலம் வாங்கலாமா வேணாமா, இந்த தயக்கத்தை விடுங்க. சுப விரயம் பண்ணுறதுக்கு இது சிறந்த நேரம். நகைகள் வாங்குறது, நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, கார் வாங்குறது, இல்லை இருக்கிற நிலத்தில் வீடை கட்டுறது, இது மாதிரியான விஷயத்துக்குலாம் இது சரியான மிகச்சரியான காலம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அத்தனையும் இப்போ பலிதமாகும். ஏன்னா 3ஆம் இடமான அந்த துளாராசிக்கு 3ஆம் இடத்தை சனி 10ஆம் பார்வையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்களோட முயற்சி வெற்றி அடையும். உங்களோட தாம்பத்திய வாழ்க்கை இந்த காலத்தில் மிக சிறப்பாக இருக்கும். அதோடு சேர்த்து நீங்கள் ஏதாவது சர்வீஸ்க்கு போகணும், வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இந்த காலத்தில் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் வந்துச்சுன்னா அதை விட்டுறாதீங்க. நீங்கள் அதை எழுதிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க. இந்த வருடம் உங்களுக்கான வருடம் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசி. இந்த மகர ராசியை பொறுத்த மட்டும் 3ஆம் இடத்துல சனி போகிறாரு. இந்த 3, 6, 11 போகக்கூடிய சனி மிகப்பெரிய நன்மையை தருவார். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க, இந்த சனி 3, 6, 11 இருக்கும்போது இந்த ராசிக்காரர்களுக்கு யமகண்ட காலம் மிகச்சிறப்பை தரும். நீங்கள் யாருக்கா கடன் கொடுத்துருக்கீங்க, அதை வாங்குறதுக்கு நடையாக நடக்கிறீங்க, அவன் தரவே மாட்டேங்கிறான். ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது நல்ல நேரம் பார்த்து கிளம்பி வைப்பீங்க, இப்போ போனால் தான் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அது இல்லை கணக்கு. நீங்கள் இப்போ இந்த நான் சொன்ன ரிஷபராசி, துளாராசி, இப்போ சொல்கிற மகர ராசி, இந்த மகர ராசிக்காரங்க இந்த 3 பேர் யார்கிட்டயே கடன் கொடுத்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் இந்த பணத்தை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா யமகண்ட காலத்தில் போங்க. யமகண்ட காலத்திலே பயணம் போங்க. யமகண்ட காலத்திலே அவனை சந்திக்க. ஏன்னா 1.5 மணி நேரம் அந்த யமகண்ட காலம் இருக்குது, எல்லா நாள்லையும் இருக்குது. இந்த யமகண்ட காலத்தில் போய் அவன் வீட்டில் போய் உட்காந்திங்கன்னா அவன் மறுக்க மாட்டான். அட்லீஸ்ட் பணம் இல்லைன்னா கூட இத்தனை நாள் அதை தர்றேன்னு சொல்லியாவது முதல்ல இறங்கி வருவான், அப்புறம் அதை தரவும் செஞ்சிடுவான். ஸோ இந்த காலம் மிக மிக சரியான காலம். சனி 3, 6, 11 போகும்போது யமகண்டம் அந்த ராசிக்காரர்களுக்கு நன்மையை செய்யும். இதை யாருமே மறுப்பதற்கு இல்லை.
அப்போ இந்த மகர ராசியை பொறுத்த முடியும் 3ல் போகக்கூடிய சனி இவருடைய இருக்கக்கூடிய முயற்சி அத்தனையும் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவார். அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த குலதெய்வ வழிபாடு, கோவில் இட பிரச்சனை, கோவில் கட்டிக்கிட்டு இருக்கிறதுல பிரச்சனை, பங்காளி சண்டை, இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவார். தகப்பன் வழியில் இருக்கக்கூடிய கோபதாபங்கள்லாம் சரி பண்ணி கொடுத்துருவார். அதே சமயம் இவர் இந்த 9ஆம் பார்வை பார்க்கறதுனால சிலருக்கு ஏற்கனவே திருமணம் முடிஞ்சு கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, பெர்மனன்ட் பிரிஞ்சிருப்பாங்க, அதாவது டிவோர்ஸ் இது மாதிரி நடந்திருக்கும். அப்படி நடந்துருச்சுன்னா அது 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு இது சரியான காலம். இப்போ முயற்சி பண்ணால் இந்த 2024 அவனுக்கு திருமணம் நடக்கும். 2வது திருமணம் கண்டிப்பான முறையில் நடக்கும். சார் என்ன சார் முதல் திருமணமே எனக்கு நடக்கலை, நீங்கள் 2வது திருமணத்தை பற்றி பேசுகிறீங்க, எனக்கு வயசு 40 ஆயிடுச்சு 38 ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களோட கண்டிஷனை மாற்றுங்க. இப்போ நீங்கள் பொண்ணு பார்க்குறது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஏற்கனவே டிவோர்ஸ் ஆன பொண்ணை பாருங்கள். அந்த பொண்ணு உங்களுக்கு உடனே அமையும். நான் இல்லைங்க, நான் டிவோர்ஸ் ஆன பொண்ணுலாம் பார்க்க மாட்டேன், எனக்கு கனி பொண்ணு தான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஷியூராக உங்களுக்கு திருமணம் நடக்குன்னா டிவோர்ஸ் ஆன பொண்ணை நீங்கள் மகர ராசிக்காரருக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நடக்கும் உங்களுக்கு. ஏன்னா வயசு ஏற்கனவே உங்களுக்கு 33, 37, 42 ஆகிப்போச்சு. இந்த வயசில் திருமணம் ஆகாதவங்க இப்படி ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு உடனே திருமணம் நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தான். ஏன்னா அவர் ஏற்கனவே 10ஆம் பார்வையாக உங்கள் மகர ராசிக்கு 12ஆம் இடமான அயன சாயன போகத்தையும் பார்க்குறாரு. அப்போ 2வது இது வரக்கூடிய அந்த திருமணத்தை நடக்கும். உங்களுக்கே இது திருமணம் 2வது திருமணமாக இருக்கலாம். இல்லை நான் வந்து இது வரைக்கும் திருமணமே நடக்கல, எனக்கு இன்னுமே தான் திருமணம்னா 2வது திருமணத்துக்கு ரெடியாக இருக்கக்கூடிய பொண்ணை நீங்கள் கட்டுங்க. 2வது திருமணத்துக்கு ரெடியாக இருக்கக்கூடிய பையனை நீங்கள் கட்டுங்க. நீங்கள் வந்து இதுக்கு முதல் திருமணமாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் 2வது திருமணத்துக்குரிய ஆளாக இருக்கலாம். ஸோ அப்படியும் கட்டலாம். இல்லை உங்களுக்கு இதுதான் 2வது திருமணம்னா நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் அதாவது திருமணம் ஆகாத பொண்ணையும் கட்டிக்கலாம், இல்லை ஏற்கனவே திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆன பொண்ணையோ இல்லை பையனையோ நீங்கள் கட்டிக்கலாம். இது தப்பு இல்லை. இந்த காலம் உங்களுக்கு சிறப்பை தரும். ஆக இந்த 2026 சனி யாருக்கெல்லாம் அருளை தருவார் என்றால் ரிஷபம், துலாம் மற்றும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 பட்டைய கலப்புங்க. நன்றி, வணக்கம்.